Happy birthday, superstar. May God bless you, superstar. Only one superstar. தலைவர் தலைவர் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். தலைவர் தரிசனத்துக்கு வந்திருக்கோம். படையப்பா இன்னும் பயங்கரமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு புது படம் ரிலீஸ் ஆகும்போது எவ்வளோ செலிப்ரேஷன் இருக்குமோ அதை விட அதிகமாகவே இருக்குது. எல்லாருமே டிவிலலாம் நம்ம நிறையா வாட்டி பார்த்துருப்போம். தேட்டரில் எப்படி இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக படத்தில் தேட்டருக்கான எக்ஸ்பீரியன்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய வேலை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் பயங்கர வைப்பில் இருக்காங்க. நானும் போய் படத்தை பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். தேங்க்யூ. ஒரு டயலாக் மட்டும் ஏதாவது ரஜினி சார் அவரோட டைலாக் வேணால் சொல்லலாம், ஆனால் அவரை மாதிரி சொல்ல முடியாது. நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி. நாங்கள் 28 வருஷத்துக்கு 26 வருஷத்துக்கு போல் ரிமைண்ட் பண்ணுறோம், ரீகால் பண்ணுறோம். இதை விட இப்போ கொண்டாட்டமாக இருந்தது. இப்போ அதே கொண்டாட்டம் இன்னும் மெயின்டைன் பண்ணுறாரு. அதுதான் தலைவர். இன்னும் 10 வருஷம் 15 வருஷம் இதே மாதிரி அடுத்த ரிலீஸும் 50 வருஷத்துல நம்ம வந்துடும். படையப்பா 50 வருஷத்தில் மீட் பண்ணுவோம். இது ரொம்ப வெரி வெரி ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா நான் வந்து 1999 ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்போ வந்து பெங்களூரில் ஒரு ஆயா கிட்ட 250 ரூபா கொடுத்து நடராஜா தட்டில் படம் பார்த்தேன். அப்போயும் அவ்வளோ கொலை மாதம் இருந்தது அந்த படம். அதே ரீரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இதுவே தமிழ் சினிமாவில் இந்தமாரி ரீரிலீஸ் எந்த படமும் ரிலீஸ் ஆகலை. எல்லா தேட்டர்லையும் ஏதோ ரிலீஸ் ஆகிது, எல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்தமாரி வேர்ல்டு ஃபுல்லாக வந்து எல்லா தேட்டரும் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது மிகப்பெரிய வெற்றி. அதுவே பெரிய வெற்றி ஆகி போச்சு. அது மட்டும் இல்லை, தலைவாக்கு வந்து இன்றைக்கி பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே தலைவா, ஐ லவ் யூ தலைவா. நான் நீண்ட ஆயுள் விடணும், நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டினேங்கிற தலைவா. ஐ லவ் யூ தலைவா.